6 மணிக்கு எழுப்பி இந்த முருகன் கோயில் தேர் இருக்குல்ல அது 9 மணிக்குன்னு சொன்னவங்க வெளிக்கிட்டு கொண்டு மனுஷன் வெளிக்கிட்டு முடியல. ஐயோ இந்த கல்யாணம் கட்டின வாழ்க்கையில் ஒன்றும் தும்பு கட்டையே வாசலில் போட்டுட்டு இட்டுமா மாடப்பா முழுகியலத்துக்கும் கூடாது ஒன்றுக்கும் கூடாது குறுக்க வச்சு போட்டு திரிகிறது. இந்த கல்யாணம் கட்டினா 2-3 விஷயங்கள் நாங்கள் உண்மையில சமாளித்து தான் போக வேண்டிய கிடக்கு. கல்யாணம் கட்டின லைஃபா கட்டாத லைஃபா எது பெஸ்ட்? பாய்ஸ் அங்கே பாரா செல்வம் செல்வம். ரொம்ப நன்றி. இதே கஷ்டங்களை நாங்கள் 1-2 இது மட்டும் இல்லை நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அதை கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது விஷயம் இந்த டைம் நாங்கள் கீப் பண்ணுறது சரியான கஷ்டமாயிரும். ஏன்னா நாங்கள் டக்குன்னு ட்ரெஸ்ஸை போட்டு வெளிக்கிட்டு வந்துடும். அவள் பாருங்கோ என்ன மனுஷி காலமேருந்து வெளிக்கிட்டு கொண்டு என்ன வெளியில் வரையில். அந்த இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த வெள்ளைக்காரன் பார்த்தீங்கன்னா எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட். இந்த பேர் வைக்கிறதுல கூட கோட்னு பேர் வச்சுருக்கான்னு பாருங்கோ. ஏன்னு சொன்னால் கல்யாணம் கட்டி ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பொம்பளை மேர் வந்து தங்களோட புருஷன் மேரை வெள்ளு கவனமாக கோட் மாதிரி பார்த்துக்கொள்வேன் நாம் ஜிஓடி. கொஞ்சம் காலம் போக ஒரு 2-3 மாதம் கழிய பார்த்தா அப்படியே அது ரிவர்ஸ் ஆகிடும். எப்படி என்றா ஜிஓடி டிஓஜி ஆகிடும். என்ன செய்ய முடியும்? இதை விட வேறு பிரச்சனைகள் இருக்குது. பல பிரச்சனை. முக்கியமாக இந்த கல்யாணம் நடந்த பிறகு மனுஷன் பர்த்டே அவன் அப்பா சித்தப்பா பாட்டன் பூட்டன் பேத்தி எல்லாட்ட பர்த்டேயும் ஞாபகம் வச்சுருக்கோம். கல்யாண நாளுக்கு மறக்கவே படாது. அது பெரிய பிரச்சனைலாம் வந்து முடிஞ்சிடும். ஒரு மனுஷி வந்து கல்யாண நாளை கேட்டிருக்கிறா, என்னப்பா எனக்கு ஏதாவது இந்த மாதிரி வித்தியாசமாக செய்யுங்கோ, என்ன ஒரு இது வரைக்கும் நான் போகாத ஒரு இடத்துக்கு என்ன கூட்டி கொண்டு போங்கோ வந்துட்டு கேட்டான் அவன் புருஷனை பார்த்து. அப்போ அவர் சொன்னாராம், பேச வாப்பா நான் கிச்சன் பக்கம் போவோம். போனா தானே எல்லாம் இங்கே பெண்டில் இல்லை முழு கடையும் கிடக்குது, அள்ளி கொண்டு வந்து விட சாப்பிட வேண்டியானே வச்சு திறமை. இதை விட ஆனால் இப்போ சாப்பிட்றதுல ஒரு பிரச்சனை இருக்குது. பார்த்தீங்கன்னா வீட்டை சமைச்சு சாப்பிட்டாலோ கடையில் வேண்டி சாப்பிட்டாலோ என்ன செய்தாலும் உடம்பு அது பாட்டில் வச்சு கொண்டு வருது. இந்த ஆஸ்திரேலியாவுக்கு வந்த அப்புறம் அப்போ ஒருத்தட்ட வைஃப் வந்து இப்படி தான் அவருக்கு துடினா சரியான குண்டா வந்துட்டான். இந்த மனுஷனை யோசனை இது என்னடாப்பா இந்த மனுஷி சிலிமாக ஊர்லேருந்து எடுத்தது, இந்த மனுஷி இப்படி பெருத்து போய் கிடக்குது. சரி என்ன செய்வோம், டாக்டரை கூட்டி கொண்டு போவோம். கூட்டி கொண்டு போய் மெடிக்கேருக்கு மேலாலேயும் செலவு பண்ணி எக்ஸ்ட்ரா காசுலாம் கொடுத்து முழு டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாச்சு. போய் டாக்டருக்கு முன்னால் போய் இருந்தாச்சு. டாக்டர் பார்த்து கொண்டு வந்துட்டு சரி எல்லா டெஸ்ட்டும் பார்த்துட்டோம், முழு டெஸ்ட்டும் முடிச்சிட்டோம், உங்களோட மனுஷிக்கு உடம்புல கொழுப்பு கூடிட்டுது அண்டா. அவன் சொன்னாராம், இதே என்னப்பா இதை முதல்ல என்னட்ட கேட்டுருக்கலாமே, இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்துக்க தேவையில்லையே, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்க உங்களுக்கு எவ்வளோ இங்கே மனுஷி கொழுப்புண்டு. சரி இந்த இதில் பார்த்து நான் சொன்னான் ப்ரோக்ராமில் நிற்பேன் கோல் அடிக்க வேண்டாம்ட்டு. இதான் வேட்டிக்குள்ளே ஜீன்ஸ் போட்டால் வசதி. சரி இதாரடா புது நம்பராக கிடக்கு. ஹலோ ஹலோ சொல்லுங்கோ. ஓமோம் நான் சந்திரன் தான். ஓ ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷன் ஆலையோ கொஞ்சம் பாருங்க, நீங்கள் ஓல்டோ பாய்ஸோ குழப்பாமல் சொல்லுங்க. நான் சரி ஓகே. அப்போ உங்களோட ஒன்று கூடலோ வர வேணுமோ? ஓ பழைய மாணவர் சங்கம் ஒன்று கூட. சரி சந்தோஷம். எந்த ஸ்கூல்? ஏண்டாப்பா நான் 5-6 ஸ்கூலில் படித்தேனாண்டாப்பா அங்கே. அதுதான் சரி சரி அப்படியோ. அடே நான் இல்லை 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 வேண்டாம்ப்பா நான் வேற இல்லைண்டா. போன முறை நடந்ததுக்கு நான் வந்து நீங்கள் எல்லாம் தண்ணியை கூட்டமாக இருந்து கும்மாளம் மாதிரி தண்ணி அடிச்சியல். அதை நான் சும்மா அப்படியே பார்த்து கொண்டு நான் தண்ணி அடித்தா தானே. ஓ இல்லை 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 இங்கே வாங்க. நான் ட்ரைவ் பண்ணுறதுக்கு நான் என்ன டாக்ஸியே பேசாமல் ஊபர் கடிச்சு கூப்பிட்டு போட்டு போங்க நேரி என்ன செடு. இல்லை 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 இங்கே வாங்க. நான் இடம்பெயர்ந்திருக்கே 2 நாள் தான் அந்த ஸ்கூலுக்கு வந்தேன். நான் அப்புறம் எனக்கு நான் வேறு பழைய நான் என்ன பழைய மாணவர் 2 நாள் பழைய மாணவர். நான் 2 தடவை வந்துட்டேன் காணும். ஓ இப்போ வையுங்க எனக்கு நேரம் போட்டுது, நான் திருவிழாவுக்கு போகணும். ஓம் பாய் நன்றி. அரியண்டம் அப்போ அரியண்டம் இதை கதைச்சு கொண்டு இருக்கணும் உங்களோட இந்த மனசு ஞானம் எங்கேயாப்பா விளைக்கிட்டு நிற்கிற என்ன எவ்வளோ இந்த இது என்ன மனசு ஃபுல் ஃபார்மில் வருது. இந்த பிளவுஸை எங்கே தைச்சீங்களா? நான் இந்தியாவில் 1000 வெள்ளி கொடுத்து இந்த சாரியை வேண்டினா ஒரு பிளவுஸ் தைக்க 60 இல்லை பெரிய நியாயம் பிளக்கிறாரு. கொஞ்சம் பொறு எப்போ சாரி வாங்கினி? எங்கே தெரியல ஆன்லைனில் போய் வாங்கினியா ஆக்கட்ட காசு கொடுத்து வாங்கினியா எப்படி வாங்கினி? அதப்போ ஆன்லைனில் நான் ஆர்டர் கொடுத்தல எடுத்தேன். அது என்ன உமாக்கு நான் சொன்னால் இந்த பிளவுஸை ஒழுங்காக தைச்சு கொண்டு வர சொல்லி உத பாருங்க. நான் சொன்னால் பின்னுக்கு 2 ஜன்னல் தைக்க சொல்லி அவள் எப்படி தைச்சிருக்கான்னு பாருங்க. சென்டலிங் காசில் நைஸாக அமர்த்தி வச்சு எடுக்க சாரி வாங்கியிருக்கிறேன் ஆன்லைனில். நல்ல பழக்கா. இந்த பிளவுஸுக்கு என்ன குறை? என்னடியப்பா இது? நான் சொன்னா 2 ஜன்னல் தைக்க சொல்லி அவள் எப்படி தைச்சிருக்கான்னு பாருங்க. 2 ஜன்னல் பெருநாடு கதவு வச்சுட்டாள் அவ்வளோதான் பிரச்சனை முடிஞ்சது. உங்களுக்கு ஒற்று வேலை கூட செய்ய தெரியாது, அலட்டி கொண்டிருக்க தான் தெரியும். என்ன இஞ்சவா
இப்போ நான் வடிவான சாரி தான் கட்டியிருக்கேன் அந்த இதுக்கு என்ன குறை 1000 வடிவாக தான் இருக்குது அப்புறம் பார்க்கவே. இது உங்களோட அக்கா வேண்டிதான் அந்த இது போன தேருக்கு கட்டினான். இவள் கவிதா அண்டை கண்டவள் போன தேருக்கு பார்த்தால் அவள் நல்லா நோட்டம் விட்டு இந்த முறையும் இந்த சாரியை கொண்டு போனா என்ன எப்படி நினைப்பாங்க லோ கிளாஸ் நினைப்பாங்க. லோ கிளாஸ் நீ பார்க்கலாம் அப்படியே அம்சமா தான் இருக்கிற என்ன போய் சொல்லிட்டேன் நான் உனக்கு. அப்பா நீ வெளிக்கிடாப்பா நீ இல்லை தரமா இருக்கு எனக்கு ஃபோன் வருது நீ அடுத்த ஐயோ இந்த போனை இங்கே வச்சு போனியே கல்யாணம் கட்டிருக்க என்ன கட்டி போட்டு வலிக்கிடு முதல்ல போய் ஆத்தி இனி அரமத்தையெல்லாம் மேக்கப் போட்டு அதே மாதிரி திருப்பி வருவாள் பாருங்க. யார் இது? சஞ்சீவன். எப்படி அப்பா? ஓ அந்த சாமத்திய வீட்டுக்கு வந்ததும் கூட ஓ அவன் என்னது களவு போட்டுதோ வீட்டிலையோ? ஐயோ எப்படி களவு போன நீங்கள் சாமத்திய வீட்டுக்கு சந்தோஷமாக தான் நீங்கள்? ஓ வீட்டை திருப்பி போகாங்கெல்லாம் களவு போய் கிடக்கு கவனம் ஐயா. இது ஏதோ ஞானம் கொஞ்சம் போடுங்க லைன்ல இருங்க. ஞானம் மேக்கப் செய்வோமான்னு பார்த்தா அதுக்கு கூட விடரு பாட்டு கூட தெரியாது வீடு முழுக்க சாமான வச்சா அப்படித்தான். இந்த எங்க சஞ்சீவன் இருக்குல்ல இந்த சாமத்தை விட்டு நடந்து போன் வந்தாங்க. ஓ இவன் எங்கட சஞ்சீவன்? ஓ அவன் விட்டு களவு போட்டுதான் முழு நகை என் வீடோட. நான் அப்பவும் நச்சுதான் இந்த சாமத்தியை விட ஆடம்பரமா செய்யக்கே நச்சனா. ஓ ஐயோ போன்ல இருந்தாலும் நிக்குதப்பா எப்பா பாச்சு கருமம். ஐயோ இது எங்கட சஞ்சீவனோ கவரிதா. ஐயோ இவ்வளவு கணக்க போட்டுதாமா சஞ்சீவன் இங்க என்ன எல்லாம் வீடு ஓ வலிச்சு வச்சு கொண்டு போட்டாங்களாம். ஐயோ சாரி ஐயா என்ன செய்ய போறீங்களா? சரியா என்னட்டு இப்போ நீங்கள் வெளியில் போய் நிற்கிறது உங்களோட வீட்டை சாமத்தி வீட்டு நடக்கிறதா எப்படி தெரியும்? வீட்டுக்கு எந்த யாராவது நினைக்கிறீங்களோ நினைக்கிறேனே இது நான் நினைக்கிறேன். என்ன சாமத்திய வீட்டுக்குள்ள வந்தாக்கள் யாரோ நோட்டம் விட்டு தான் செய்திருக்கீங்க. அப்போ தமிழாக்கள் உண்டோ? சி விசர்க்கலை அழைச்சி பண்ணிக்கிறேன். என்ன மனசு சொல்லு தமிழாக்கள் இருக்கும் இந்த களை எடுக்கிறதுன்னு சொல்லி வெள்ளக்காரணம் சிசிடிவியில் கேமராவில் பார்த்தவே வெள்ளக்காரணம் அது. ஐயோ இந்த மனுஷன் எங்க இருக்குன்னு தமிழாக்கள் வெள்ளக்காரனை வச்சப்பா செய்யறாங்க. இப்போ வெள்ளக்காரன் வச்சிருக்காங்களே எங்களை ஆக்கள். ஐயோ கடவுளே. சரி சஞ்சீவன் இந்த மனசு சொல்லுது வெள்ள இல்லை சாரி ஓ இங்கே போலீஸ் நீங்கள் பரவ வைங்க போலீஸ் இன்சூரன்ஸ் கோல் அடிக்குதா நீங்கள் வைங்க பரவாதீங்க சஞ்சீவன் ஓகே நன்றிங்க. இங்கே ஞானம் முதல் அந்த வச்சுட்டுது எனக்கு நீ முதல் வேலை நகையெல்லாம் கலட்டி வை. உதாரணம் போட்டு சிலிப்பி கொண்டு அவட முழுக்க போக தேர்ன்னு சொல்லி உன்னண்டு கலட்டி விட்டுருவாங்க. வீட்டு இல்லாமல் வந்து அவ்வளோ தான் கொண்டு போடுவாங்க. நான் இங்கே சொத்து பத்து கொஞ்சம் சேர்த்து வச்சுக்க எல்லாத்தையும் கொண்டு போடுவாங்க. ரெடியா முதல்ல கலட்டி வைக்கப்பாங்க எல்லாரும் இந்த மினுங்கிற சாமான முதல்ல கலட்டி வை முதல்ல கொண்டு அலமாரிக்க வை போ. இதப்பா போன முறை அந்த ஹாலிடேக்கு போய்க்கல சிங்கப்பூர்ல வேண்டினாப்பா 24 கரெக்டல் இது மட்டும் பட்சத்துக்கு வர இல்லையே. அதை பற்றி என்ன நீ கொண்டு வை முதல்ல கொண்டு உள்ள வை எங்கேயாலும் அலமாரி கொண்டு முதல்ல வை. ஐயோ நான் இதுலயும் போனவளமானப்பா நீ அலமாரி கொண்டு வைக்கிறப்ப காட்சி பண்ணிக்க போய் வை முதல்ல கொண்டு வை ப்ளீஸ் கொண்டு வை. நீங்கள் மட்டும் மெல்பர்னில் ப்ரோக்ராம் பண்ண ஒரு தலைவட்டு சிட்னியில் ப்ரோக்ராம் பண்ண இன்னொரு தலைவட்டு நாங்கள் மட்டும் இது போடக்கூடாது. ஐயோ அப்பா என் தலைமையில கொண்டு வந்து வேற மாதிரி வலிச்சு எடுத்து கொண்டே போறாங்க இதை கொண்டு போடுவாங்களே இல்லை இப்போ தலைமையில மூக்கியாம் நீ போப்பா முதல்ல தயசை கொண்டு அலமாரிக்க வை. அதான் பத்திரமா அலமாரிக்க வை. ஐயோ லூஸ் மனுஷா கள்ளன் வந்தால் உடனே ஓடுறது அலமாரிக்கல உங்களுக்கும் எங்க வைக்க போறாங்க மூளைக்குல களிமண்ண வச்சிருக்கிறாங்க. எங்க வைக்க போறேன்னு சொல்லு துளையன். இந்த சோஃபாக்கு கீழே வச்சு விட்டா சரி. இந்த மனுஷன் அறிவை பார்த்தீங்களே சோஃபாக்கு வச்சா சரி நீ அப்ப வை என்னட்டாலும் வச்சு துளையப்பா. எனக்கு அடுத்த கோல் எனக்கு அடுத்த கோல் வருது நீ போட்டு வைக்கப்பா. ஐயோ இந்த மனுஷன் போனிலேயே இருக்கு. இந்த போனை கண்டுபிடிச்சவனுக்கு காஞ்சோண்டி மாலை தான் போடணும். அப்பா இந்த தாய் ஹலோ கண்ணா மச்சான். ஹலோ சந்திரன் ஓ சொல்லு நான் கண்ணன் பேசுறேன்டா. டேய் கேக்குதாடா? ஓ நல்லா கேக்கு சொல்லு மச்சான். நாங்க வந்துட்டியே சிட்னிக்கு. அடே ஓமடா சிட்னி வந்துற மச்சான். எனக்கு அடே அவசரமா அடிச்சுனா எனக்கு ஒரு அவசரமா 500 ரூபாய் எடுக்கணும் மச்சான். எடுக்கல மேடா உன்னோட. அடே தேஸ்தே சம்பளம் முடிஞ்சோட தந்துறேன் மச்சான். டேய் 500 ரூபாய் இல்ல மச்சான் இப்ப என்ன கைவசம் ஒன்றும் இல்லையே. அடே பார்த்து டக்குன்னு செய் மச்சான். அவசரமா உன்னதான் நம்பி வந்துருக்கடா. நீ வா சிட்னிக்கு வாண்டு கூப்பிட்டு போட்டு நடு தெருவில் விடுறீங்களேடா. நடுத்தர அப்படி சொல்லாம மச்சான். ஐயோ டேய் என்னண்டா மச்சான் அவசரமா மச்சான் தேர்தல் வெளி கொண்டு இருக்கிறோம். ஏற்கனவே இந்த மனுஷன் மேக்கப் பண்ணுறது சொல்லி பல நேரமா மனத்தினா வெளிக்கிட்டு கொண்டு இருக்குது. எனக்கு இப்போ பேங்க்ல போய் தான் எடுத்துக்கொண்டு வரணும். பட் இப்போ எங்க நீ வீடு மாறி கேட்டேன் தெரியும் அங்கே வரைக்கும் வந்து தாரது நான். நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம். நான் வீட்டு வாசலாம் நிற்கிறேன் வதவத்துற நீ அட்ரஸ் கொடுத்தா தப்பா போச்சு. இந்த காசை கொடுக்குற பிரச்சனை இல்லையாப்பா அந்த வாங்குறது கஷ்டம் தெரியுமோ. கொடுக்க வந்து வேண்டி கொண்டு போடுவாங்க திருப்பி எடுக்க சரியான கஷ்டம். கணக்கு கொடுத்தாக்களே தெரியும்.
அடே அடே மச்சான். வாடா இந்த செல்வமே 500 ரூபா வா மச்சான் வா என்ன மச்சான் எப்படி இருக்க என்ன நடந்த என்ன பிரச்சனை ஏன் திடீர்னு 500 ரூபாய்க்கு என்ன வேணும் அடே என்னடாடா அந்த இங்க வந்துட்டேன் தானே ஓ பக்கத்துல தான்டா ஒரு உங்களோட ஃப்ரெண்டாவது இருக்கலாம் ஒரு வீடு ஒன்று பார்த்தனான் வீடு செட் ஆயிடுச்சு சரி போறேன் சந்தோஷம் தமிழ் ஆட்கள் தெரியும் தானே அவன் உடனே கொண்டு வந்து காசு வைய நிக்கிறான் சரி காசு 500 ரூபா ஷோட் அடிக்குது மச்சான் 500 ரூபா கூட மச்சான் தேர்ஸ்டே வந்துடுன்னு சொல்றேன் சம்பளம் இருந்த உடனே சரிடா சரி அப்ப நான் பேங்க்கு ஒரு ஏடிஎம் போகணும் போய் எடுத்து வரட்டும் டக்கண்டு எடுத்து நான் வரட்டுமே ஓடியா இல்ல நீ நான் டக்கண்டு வந்துடுறேன் நான் போயிட்டு நீ இரு அடே லேட் ஆகுது நான் போவேன் அவன் வேற எனக்கு உன்னை எனக்கு லேட் ஆகுடா காலமேல இருந்தே எனக்கு லேட் ஆகி கொடுக்கு நீ 20 நிமிஷம் இரு நான் டக்கண்டு போய் வாங்கி எடுத்து கொண்டு வரேன் நான் இரு மச்சானா இந்த ஞானம் நான் பாருங்க பேங்க் போட்டு ஞானமோ என்னடா மச்சான் வீடு சூப்பராக தான் வச்சிருக்கிறான் சீக்கிரமா நாங்களும் இப்படி ஒரு வீட்டை கிட்ட வாங்கி செட்டில் ஆயிடுவோம்டா அடி இந்த ஃபோன் உண்டு வர கீழே ஐயோ ஐயோ ஆமா எங்கடா இந்த ஃபோன் ஏய் அடே போற இந்த எங்கடா அதுக்கு இடையில எங்க ஓடுது? சொன்னது அப்பவும் கள்ளன் வருவான் கவனம் உண்டு ஓ எந்த வீட்டையே வந்துட்டான் அவன் போற ஆமா எங்கடா எங்கடாப்பா எந்த வீட்டையே வந்துட்டியடா எந்த வீட்டையே எந்த நோகியடுக்கு வந்தீங்க அடா பண்டி தலச்சாதா இந்த பண்டி தலச்சாதா ஐயோ அம்மா என்ன விட்டு போற நீ என்னடா சொன்ன நீ அம்மா ஆத்தா அப்ப நீ தமிழ் கள்ளனா ஐயோ நான் கண்ணனமா தமிழ்டா டேய் கள்ளக்காரனடா செட்டாட்டி அடி கொன்வடா உனக்கு பத்து ஐயோ ஞானம் என்ன நடக்குது ஐயோ என்ன மரிசி பத்திர கல்யாணம் மாறிடுது ஐயோ வேற பஞ்சு உங்க பிரஷர் பிரஷர் கணக்கு பிரச்சனைங்களப்பா இதை கொண்டாந்து முதல்ல இங்க வா இந்த விடு முதல்ல இந்த விடு ஏன் ஐயோ மூச்சு இருக்குது இந்த மனுஷன் கண்ணன் இந்த உனக்கு கண்ணன் கள்ளனவா கண்ணன் கண்ணன் அடியில் உள்ளாயா டேய் என்னடா குப்பரப்படுத்த திருவிழா வசம் பேசிக்கொண்டு என்னடா நடந்தது ஐயோ அடியே என்ன அடிச்சு போட்டியே நான் நினைச்சியே நீ அவன் கள்ளனப்பா கண்ணன் இல்லடி கண்ணனடி என் ஃப்ரெண்டு கண்ணனடி மெல்பர்ன்ல வந்திருக்கான் பாவம் 500 ரூபாய் காசுக்கு வந்தவன் ஏன் அடிச்ச நீ ஐயோ நான் அடிக்கடிக்கு அவன் கள்ளன் சொன்னான் இல்லப்பா கண்ணன் சொல்லிப்பா உனக்கு வேற நாடகம் பார்த்து காது போட்டுது கோதாரி ஐயோ சொரியும்பா ஒன்று பண்ண ஏன் அடிச்ச நீ அவனப்பா அவன் பாருங்க கண்ணை பாருங்க அவன் கண்ணை பார்த்தா திருட்டு முழிச்சவன் பால்வடியும் முகமே கிடக்கு இதை போட்டு அடிச்சா நீ ஏன் என்ன மச்சான் எங்க என்ன செய்து கொண்டு இருந்த நீ ஏன் வந்தது அடே இந்த போன் கிட்ட விழுந்து போச்சுட்டு போன் எடுக்க போறேன் அது மட்டும் இல்ல அப்படி என்னாலும் விட்டு இருப்பேன் அவன் அடிக்க சொன்னான் பண்டி என்று எந்த மனுஷனே என்ன பண்டி என்று சொல்லாத அவன் சொல்ல விட்டுவேனே நான் ஆரோட பண்ணி சொல்லிட்டா ஏய் மச்சான் ஏன்டா பண்டி பேசி நீ ஏன்டா மச்சான் மனுஷன் பண்டி பேசி நீ என்னதுடா ஊர்ல மச்சானங்கடா ஊர்ல பண்டி தலைச்சாமா இருக்கா தெரியுமா ஆஸ்திரேலியாவுக்கு வரும்போது அம்மாவுக்கு பண்டி தலைச்சாமாவுக்கு நேந்திரி வந்து வந்தா அம்மா உனக்கு நான் பொங்குறேன் அப்படின்னு சொல்லி உன்ட மனுஷியா பார்த்தா பண்டி தலைச்சாமா வேறையே இருந்துக்குது மச்சான் அவன் நேர்ல வந்து போக்கிட்டான்னு சரி நீ அழாத மச்சான் சாரி கண்ணன் சாரி அடிச்சு பின்னி மச்சான் என்ன செய்ய போறேன் மச்சான் சாரி மச்சான் நடந்து போச்சு மச்சான் போடா சாரி நீ ஐயோ மச்சான் காசு எடுத்துக்கொண்டு போவேன் மச்சான் அந்த ஃபோனை மறக்காம எடுத்துக்கொண்டு போ காசும் போனேன் இந்த காசும் வேண்டாம் இந்த போனும் வேண்டாம் ஐயோ இந்த ஆளம் டேய் காசு தானடா கிட்ட மனுஷியா போய் விட்டு அடிக்கிறீங்களா சின்னில எல்லாம் விட்டானா சரிங்க 500 ரூபாய் காசுக்காக நீ அள்ளையில மிதிச்சுட்டாங்க காசும் பண்ணாலும் வேண்டாமே ஐயோ ஒன்று வேண்டாடா நான் இந்த ஊரே வேண்டாம் நான் சிரியில மனுஷியா போன்னு சொன்னவள் நீ சிட்னி போய் சட்னியா போற அப்படின்னு தட்டியே விட்டவன் அதே மாதிரி நடந்து போச்சு ஐயோ மச்சான் டேய் நீங்க போ டேய் மச்சான் போகும்போது மக்களுக்கு கருத்து சொல்லிட்டு போ மச்சான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும் நல்லா இழிக்கிறீங்களேன்னு ஒருத்தன் ஒரு பிள்ளை பூச்சியை போட்டு அந்த மனுஷி மிதியான்னு மிதிக்குது உலகத்திலேயே ஒரு அப்பிராணி தமிழனை போட்டு மிதிக்கும் போது ஒரு இனம் சிரிக்குமாண்டா சந்தோஷப்படுவேண்டா அது எங்கட ஜனமா தான் இருக்கும் அது ஆனா கேட்டியலே பாருங்க அதுக்கும் கை தட்டி சிரிக்கிறீங்க ஆனா இதுல ஒன்று விஷயம் இருக்கு ஒரு சின்ன சந்தோஷம் ஒரு காடி வாங்கினேன் எனக்கு இந்த நிலைமை வேண்டாம் மச்சாண்ட ஸ்ட்ராங் பாடி
ஐயோ எந்தெந்த பாட்டு உடஞ்சு தெரியல அப்பா இவன் ஊருக்கு போய் என்னை பற்றி சொல்லி கொடுத்துருவாங்க கதையை மனசில் அடி வாங்குற அது எல்லாத்தையும் தெரியும் கடவுளே ஃபேஸ்புக் வழி வர யாரை வீடியோ எடுத்து போட்டுருவாங்களோன்னு பயமாக வேறு கிடக்குது ஐயோ இது என்ன இந்த மாதிரி யோசிச்சு கொண்டு இருக்குது ஞானம் என்னம்மா கடுமையாக யோசிச்சு கொண்டு இருக்கிறேன் இங்கே ஒருத்தன் கொத்துவீரும் குலையுமா போட்டு சரசரண்டு எடுத்து ரத்தண்டத்தமாக கொட்டுற அளவுக்கு அடிச்சியேம்மா ஏன் இப்படி யோசிச்சு கொண்டு இருக்கா அதுக்கு இல்லையாப்பா இப்போ நேரம் ஆகுது முருகன் கோயில் அன்னதானம் முடிஞ்சிருக்குமோ ஓ என்ன 2 மணிக்கு முடியும்னு சொன்னவன் ஐயோ வா படிக்கிடுவோம் அப்புறம் 2 நாளைக்கு சாப்பாடு இல்லாமல் போடுவேன் அண்ணாத்துல எங்க வாழ்க்கையே ஓடுது ஐயோ வா முதல்ல நீ படிக்கிட்டு ஒரு நிமிஷம் கொடுங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் செய்து கொஞ்சம் டயர்டா போச்சுது கொஞ்சம் டச் அப் பண்ணிட்டு வரேன் ஐயோ என்ன கர்மம் ஐயா மறுபடியும் முதல்ல இருந்தா மை டியர் ஆடியன்ஸ் எல்லாட்ட விட்டையும் களவு போகும் உண்மையில அந்த விஷயத்தை தான் சொல்ல உங்களுக்கு வந்த நாங்கள் இன்றைக்கு கவனமாக இருந்து கொள்ளுங்க கொண்டாட்டம் நடக்கிற இதெல்லாம் பார்த்து உழவு பார்த்துட்டு களவெடுக்கிறாங்க மட்டும் நான் கேள்விப்பட்டாங்க அது உங்களுக்கு சொல்ல ஒன்றா செய்னாங்க ஆனால் உங்களோட வீட்டில் இந்த மனுஷி மாதிரி மனுஷி இருக்குமா இருந்தா வாரகல்லன் கவனம் ஒரு சத்தம் இல்லை நான் பேங்க்கு போட்டு வரேன் ஆம், மிகவும் அருமையான நகைச்சுவை நாடகம் ஒன்றை உங்களுக்கு தந்து சிரிக்க வைத்ததோடு சிந்திக்கவும் வைத்தார்கள் சாருராம், கிருஷ்ணா சர்மா, பிரேமினி ராஜலிங்கம். எங்கே அவர்களுக்கு மறுபடியும் உங்கள் கரகோஷம்.